இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை அத்தையா பார்க்கல, என் அம்மாவா பார்க்கிறேன். நான் எதையும் மறைக்க நினைக்கல அத்தை. எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு உங்க கால்ல விழுந்து உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க முகத்தை பார்க்க கூட தைரியம் வரல அத்தை. அதனாலதான் நான் வருண் கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போனேன். ஆனா கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுக்கல. தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? உன் மேல விழுந்த பழி மறைஞ்சிருமா? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. நான் ஆசையா கனவு கண்ட என்னோட வாழ்க்கை எல்லாமே இப்படி ஒரே நாள்ல தலைகீழா மாறும்னு நான் எதிர்பார்க்கல அத்தை. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறேன்னு அவ்வளோ ஆசையா இருந்த. அதுவே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் எப்படி அத்தை என்னால வாழ முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாது? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? உன்னை இப்படி பண்ண அவனதான் நீ தண்டிக்க நினைச்சிருக்கணும். கற்புங்கிறது உடம்புல மட்டும் இல்ல, மனசுலயும் இருக்கு. எனக்கு தெரியும் என் மருமக மனசால எவ்வளவு சுத்தமானவன். மத்தவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படணும்? இனிமே வாழ போற வாழ்க்கைய நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். இந்த ஏச்சு பேச்சு எல்லாமே தன்னால மாறிடும். இல்ல அத்தை. வீட்டுக்கு விளக்கேத்த வர பொண்ணு இப்படி கெட்டு போய் வந்தா அது நம்ம கலாச்சாரத்துக்கு சரி வருமா? அதானே பாரம்பரியம் கலாச்சாரம் பேசுற அண்ணாமலை மேடமே இதுக்கு எப்படி சம்மதிக்கலாம்? போதும், நிறுத்துங்க. கலாச்சாரம்ங்கிறது ஒரு பொண்ணோட கற்புல மட்டும் இல்ல, அவ நடந்துக்கிற விதத்துல இருக்கு. அவ மத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையில இருக்கு, குடும்பத்தை தாங்குற நம்பிக்கையில இருக்கு. அப்படி பார்த்தா வெண்ணிலாவை விட கலாச்சாரமான பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. என் வீட்டு பாரம்பரியத்தை காப்பாத்த சரியான பொண்ணு வெண்ணிலாதான். என் வீட்டு மருமக வெண்ணிலாதான். வருண், நீங்க 2 பேரும் மேடைக்கு போங்க. என்ன உங்க அம்மா பெருசா புரட்சி பண்ற மாதிரி பேசுறாங்க? அம்மா பத்தி பேசினா மட்டும் பெருசா கோவம் வந்துடும் இவனுக்கு. இவெல்லாம் எப்பதான் திருந்துவானோ? இவ்வளவு பெரிய பழிய சுமந்துக்கிட்டே பொண்ணால நிக்க கூட முடியல. அவளுக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்கணும்? எல்லாம் சரியாயிடும் பரமு. அதான் அண்ணாமலை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? இல்லங்க, இப்ப இந்த கல்யாணம் நடந்தாலும் காலத்துக்கு என் பொண்ணுக்கு ஏற்பட்ட கலங்கம் மாறாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணாமலை குடும்பத்துல யாராவது எப்பவாவது இதை சொல்லி பேசிட்டா என் பொண்ணு தாங்க மாட்டாங்க. இங்க பாரு பரமு, மற்றவங்களை பற்றி நாம ஏன் கவலைப்படணும்?
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க நீங்க? நான் தாங்க சாரி சொல்லணும். எனக்காக ஓடி போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐம் சாரிங்க, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இவர் எது சொல்றாரு? வருண், யூ ஆர் ரியலி கிரேட். உங்க இடத்துல யார் இருந்தாலும் இந்நேரம் கல்யாணமே நின்று இருக்கும். ஆனா இவ்ளோ நடந்தும் வெண்ணிலாவை விட்டு கொடுக்காம அவங்க முடிவுதான் உன் முடிவுன்னு சொன்ன பாரு. அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் நீ வெண்ணிலா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு. கங்க்ராச்சுலேஷன் வருண். யாரா இருந்தாலும் அப்புறமா வாங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. நான் தான் சொல்றேன்ல. அத்தை, நீங்க இங்க முதல்ல உட்காரு அண்ணாமலை. இருக்கட்டும் அத்தை. நான் சொல்றேன்ல, உட்காரு. அண்ணாமலை, என்ன அத்தை, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் தலை வச்சு படுத்துக்கட்டுமா? நீ இத கேட்கணுமா? வா படுத்துக்கோ. அண்ணாமலை, நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளுக்கு நம்பிக்கைங்கிற உரத்தை கொடுக்கிற ஆளா நாம இருக்கணுங்கிறத நாம முடிவு பண்ற விஷயம் இல்ல. அத காலமும் சூழ்நிலையும் தான் முடிவு பண்றது. அதே காலமும் சூழ்நிலையும் நம்ம நம்பிக்கையே ஒரு நாள் சுக்கு நூறா உடைக்கும். நாம உடைஞ்சிட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் உடைஞ்சிடுமேன்னு கண் கலங்க கூட மனம் வராம உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு இருப்போம். இன்னைக்கு நீயும் அப்படிதான் இருக்க. தெய்வங்கிறது தப்பு நடக்காம தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஒரு தப்பு நடந்துட்டா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்னு போராடுறது, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது, நல்ல வழி காட்டுறது. அப்படி பார்க்க போனா இப்பவும் நீ வெண்ணிலாவுக்கு தெய்வம்தான், சாமிதான். மனசை போட்டு குழப்பிக்காத. கொஞ்ச நேரம் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கு. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.